ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி நோட் 70 5G இந்த ஃபோன் என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருது, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. இந்த டிஸ்பிளேவோட சைஸ் வந்து 7 இன்ச் வந்து நம்மளுக்கு OLED டிஸ்பிளேவோட வருதுங்க. கூட நம்மளுக்கு 120 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டாக கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவலில் வந்து 1800 நெட்ஸ் கொடுக்குறாங்க. IP65க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் வந்து 8.3 mm திக்னஸ். வெயிட் வந்து 225 கிராம். அடுத்து இந்த ஃபோனில் நம்மளுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுத்துறாங்க. அப்புறம் நம்மளுக்கு மிலிட்ரி கிரேட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபோன் வந்து கீழே போட்டால் மோஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்கிறது இந்த ப்ரொடெக்ஷன். அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி மொத்தம் 2 கேமராங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார் ப்ளஸ் 2 எம்பிக்கான டெப்த்து. இந்த 50 MP கேமரா வச்சு 1080p 30 எபிஸில் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் 8 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதில் 1080p 30 எபி ஷூட் பண்ணிக்க முடியுங்க. கேமரா குவாலிட்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதில் வந்து நம்மளுக்கு 50 MP ப்ளஸ் 8 MP கொடுத்துருந்தாங்க. 4K ரெசல்யூஷன் எடுக்கிறாப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மியாகிடுச்சு. அதே மாதிரி டிஸ்பிளேவும் நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு ஒரு 15,000 செக்மெண்ட்டில் கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ 20,000 செக்மெண்ட்டில் 25,000 செக்மெண்ட்டில் கொடுக்க யோசிக்கிறாங்க. அப்படி வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த ஃபோனோட ஹைலைட்டே பேட்ரி தானுங்க. 8000 mAh பேட்ரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 8000 mAh பேட்டரிங்காட்டி நார்மல் யூசேஜாக இருந்தால் ஒரு 3 நாள் நிற்கிங்க சார்ஜு. சப்போஸ் கேம் அப்படி விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு 12 மணி நேரத்துலேருந்து ஒரு 15 மணி நேரம் வந்து சார்ஜ் நிற்கிங்க கம்ப்ளீட்டாக. இப்போ வர ஃபோன் எல்லாம் மோஸ்ட்லி 8000 mAh 9000 mAh. ஏன்னா இந்த ரெட்மி நோட் 17 ப்ரோவே நம்மளுக்கு 9000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 9000 mAh பேட்டரி நல்ல மேசிவான பேட்டரி தான். இது வந்து 8000 பேட்டரி. ஓகேங்களா. நல்ல பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. அடாப்டரும் சேர்ந்து நம்மளுக்கு பாக்ஸ்லேயே வந்துருங்க. அப்புறம் 6GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. இதோட பெஸ்ட் வேரியன்ட் வந்து ப்ரைஸ் வந்து 25,000 24,999 ரூபா வருங்க. 6GB ரேம் வேரியண்ட்டாக இருந்துச்சுன்னா. முன்னில் 8GB ரேம் வேரியன்ட் தான் பெஸ்ட் வேரியண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணங்காட்டி நம்மளுக்கு மறுபடியும் இந்த 4GB ரேம் வேரியன்ட் 6GB ரேம் வேரியன்ட் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. UFS 2.2 கொடுக்குறாங்க. காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு நல்லா இருக்குங்க. அடுத்து LPDDR5X ரேம் டைப் கொடுக்குறாங்க. கூட நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 4 அப்படிங்கிற ப்ராசஸ். நம்மளுக்கு நீங்கள் ஃபோனை போய் பாருங்க. லான்ச் போனேன். ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 3 கொடுத்துருந்தாங்க. இப்போ 4 Gen 4 கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு ப்ராசஸ் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து 10,000 to 15,000 செக்மெண்ட்டில் அந்த ஃபோனில் ரெட்மி ஃபோனில் இந்த ப்ராசஸ் போன அப்டேட்டில் இருந்துச்சு, போன வெர்ஷனில். இப்போ என்றான்னா நம்மளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணங்காட்டி இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. 25,000 செக்மெண்ட் பட்ஜெட்டில் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அடுத்தது Android 16 வரப்போகுதுங்க. அப்டேட் த பாக்ஸில் மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குதுங்க. அப் டு 1 GB வரைக்கும் போட்டுக்கலாங்க. ப்ளூடூத் 5.1 கொடுக்குறாங்க. Wi-Fi 6.7 கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஐஆர் பிளாஸ்டர் இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த மொபைல் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். எனக்கு கேட்ட ஒரு நல்ல ஃபோன் தான். ஒரு பேட்டரி பேக்கப் இருக்குது. ப்ராசஸ் கொஞ்சம் நல்ல ப்ராசஸ் தான். ஓகேங்களா. டிஸ்பிளே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. ஓகேங்களா. இந்த ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் போக இதோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா கேட்டால் அவங்களுக்கு ஒரு ரீசன் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஃபோன் எடுக்கணும்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கோன்னு பரவாயில்ல. ஏன்னா பழைய மாடல் ஃபோனுக்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ப்ரைஸை. நீங்கள் எத்தனை பேர் ரெட்மி மொபைலேருந்து வீடியோ பார்க்குறேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புதுசாக வாங்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை முடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.